இப்போ மனதுருகி எனக்கு இது வேணும்னு அழுறேன்னா அழுற அளவுக்கு நீ மனம் உருகுதுன்னா இதோ ஒரு புறம்புக்குற வர வேண்டியது தானே. நம்மளை கூட பேசுறதுக்கு தோல் மேலே கை போட்டு பேசுறதுக்கு ஒரு ஆளுக்கிறேன்னா நானா வேறு மாதிரி வீட்டுருக்கிற வாசி மாதிரியா நந்துக்கிறேன். சாதாரணமாக தான் போய் சாதாரணமாக தான் வரேன். ஏன்னா பெரிய சாமியார் நான். குழந்தாய் மகளே இளம் பதவிகள் வரக்கூடாது, இல்லை மாதவிடாய்கிறவங்க வரக்கூடாது, ஜாதியில் மட்டமானவங்க கிட்ட வரவே கூடாது, துணி தூக்கி இப்படியே தூக்கி போடுறேன் இந்தாண்ணே ஆசீர்வாதத்தை இப்படியே பண்ணுறேன், கட்டி பிடிச்சி வான்னு கூப்பிட்டு நான் கூட எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறேன். அப்புறமா அழுதா கடவுள் தெரியுமா, வந்து என்னை சந்திச்சா தெரியுமா, அழுதா தெரியுமா? ஏன் அழுவ? என்ன தெரியும்? என்னை பார்த்த பேர் ஏன் அழுவேன்? சோறு தண்ணி இல்லை அப்போ அழுத கரெக்ட் தானே. இப்போது வந்து அன்னசத்திரத்துக்கு வந்துட்டேன், சோறு போடுற இடத்துக்கு வந்துட்டேன், சோறு வாங்கி சாப்பிடணுமா அழணுமா? இங்கே வந்து என்னை பார்த்து என்னன்னு கேட்கக்கூடாது. அழுதா கடவுள் அடையுமா என்ன? ஏன் அழற? நான் தாங்கிறேனே, கடவுள் தான் சொல்கிறேன். கடவுள் வெட்ட வெளியாகுது, சூன்யமாகுது, பார்க்குற இடத்துலலாம் இருக்குது, நீக்க முடியாது படிக்குது, நிறைஞ்சிருது. இன்னும் என்ன சொல்ல உனக்கு? அடையிறதுக்கு தான் பயிற்சி, அடையாதுக்கு புரிஞ்சுன்னு போயினேறேன். என்ன இப்போ வீடியோ மட்டுமே பார்த்துட்டு கடவுள் வெட்ட வெளியாகுதுன்னு புரிஞ்சுன்னு வாழ்ந்துட்டு போய் என்ன பிரச்சனை? இல்லை வேணும்னா வந்து என்ன பயிற்சி எது மூன்றாவது கண்ணு எப்படியா இருக்குதுன்னு கேளு, நான் சொல்லித்தரேன், செஞ்சுட்டு போ. உனக்கு தான் வாய்ப்பு கொடுத்துச்சு. நான் பணமோ நான் ஆயிடுறேன் இல்லையே, 12 வாரம் வாடா, 50 நாள் வந்து வேலை செஞ்சுட்டு போ. நான் சந்தர்ப்பம் தராமல் இல்லையே, நான் எதுவுமே பிடுங்க மாட்டேன். எனக்கு ஓணும் இங்கேயே இப்படியே யூடியூப்லேயே சொல்லணும், அதான் சாத்தியம் இல்லைன்றேன். நான் என்ன தான் இருந்தாலுமே கணவன் மனைவியுமே இருந்தாலும் நடுரோட்டில் புணர முடியும். அதுக்கு ஒரு முறை வச்சுக்கிறோம் தானே நம்ம. அப்படி தானே? என் மனைவி தான் இருந்தாலும் நடுரோட்டில் நாகரிகமாக இருக்குமா? அது நியாயமாக இருக்குமா? எனக்கு தெரியும், நான் யூடியூப்லேயே சொல்கிறேன், எல்லாம் விரல்லையே கட்சின்னு நடக்குது. அது எல்லா வேலையும் விரல முடியாது. அப்போது அழுதா கடவுள் தெரியுமான்னு என்ன கேட்கக்கூடாது நீங்கள். ஆனால் சொல்லிக்கிறாங்க, மனதுருகி அழுதேனா நீர் இருப்பை ஜெபிப்பிரேலியான்னு கூட சொல்லிக்கிறான். 4 நாடி உண்மையிலே நாடியே இருந்த பின்னாடிலாம் சொல்லி வச்சுக்கிறான். அப்போ உருக்கமாக அழுதா நடக்கும்ன்றது வந்து சாத்தியம்தான், கரெக்டு தான், உண்மையும் தான். ஏன் அழுவ நான் இருக்கும்போதுன்னு கேட்குறேன்.